ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐஜி ஃபேமிலி குக்கிங். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலில் வர அனைத்து வீடியோவும் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கல்யாண வீட்டில் செய்கிற முட்டைக்கோஸ் பொரியல் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முட்டைக்கோஸ், கேரட், பீன்ஸ் மூணையும் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக விடுங்க. அப்போ தான் அதோட டேஸ்ட்டு நமக்கு முழுமையாக கிடைக்கும்னு ஒரு சமையல்காரன்னு சொன்னாங்க. அதை தான் உங்களுக்கும் நான் சொல்கிறேன். பாதி வெந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. பாதி அளவுக்கு வெந்தாலே போதும். நீங்கள் முழுமையாக வேக விட்டிங்கன்னா குழஞ்சிடும். அப்புறம் காய் சாப்பிட்றதுக்கே டேஸ்ட் இல்லாமல் போயிடும். இது அப்படியே தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் நல்லா காஞ்சி வரட்டும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. எண்ணெய் ரொம்ப காய வேண்டாம். அது கொஞ்சம் காஞ்சி வந்தோடனே கடுகு போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கடுகு போட்டுக்கோங்க. நல்லா கடுகு பொரிஞ்சு வரட்டும். அடுப்பு சிம்மிலே இருக்கட்டும். ஸ்பீடாக வச்சிங்கன்னா ரொம்ப கரிஞ்சிரும். அதோட 2 பெரிய வெங்காயம் நறுக்கி எடுத்து வச்சுருந்தேன், அதையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிண்டி விடுங்க. நல்லா வெங்காயம் வணங்கட்டும். நான் எந்த டிஷ்ஷு செஞ்சாலும் வெங்காயம் நல்லா வணங்கினா தான் எனக்கு அதை நல்லா செஞ்சோங்கிற ஒரு திருப்தியே வரும். நீங்கள் எப்படி வணக்கிக்குவீங்களோ அந்த மாதிரி வணக்கிக்கோங்க. இதை பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வணக்கிக்கோங்க. இதுக்கு இடையில பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. நான் 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். காரம் கம்மியாக இருந்தால் தான் பொரியலுக்கெல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்களும் எடுத்துக்கோங்க. இதையும் போட்டு நல்லா வதக்கி விடலாம். நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிற முட்டைக்கோஸை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. இதில் கொஞ்சம் லேசாக தண்ணி விடும். அந்த தண்ணி நல்லா வற்றி வர்ற வரைக்கும் சிம்மில் வச்சு கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. தண்ணி இதை பாருங்கள், நல்லா வற்றி நல்லா சூப்பராக காய் வெந்துருச்சு. சூப்பராக இருக்கும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி காய் பொலன்னு நல்லா இருக்கணும். இப்படி இருந்தால் மட்டும்தான் காய் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் பெரிய பாப்பா சாப்பாடு நிறைய சாப்பிட்றாங்களோ இல்லையோ, இந்த மாதிரி பொரியல்லாம் செஞ்சேன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். திருகி வச்சுருக்க தேங்காய் இதோட சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க. பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிற சமையல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.